ஒரு காலத்துல பூவரசன் கூடி என்ற அழகான கிராமம் இருந்துச்சு. இங்க கந்தன் காந்தினி என்ற கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரொம்ப சோம்பேறித்தனமான கணவன் மனைவி. என்னடி காந்தினி, சோறாகிட்டியா? அதுக்குள்ள எப்படி ஆக்க முடியும்? அதெல்லாம் பொறுமையாதான் ஆக்க முடியும். சரி, உங்களுக்கு கடைக்கு போயிட்டு வர சொன்னேனே, போலையா? அட போடி, அது நடந்துள்ள போனும், நான் போல. இப்படி செய்யற வேலைய கூட சோம்பேறித்தனமா செய்யறவங்க அவங்க 2 பேரும். கந்தனுடைய அண்ணன் தான் கண்ணப்பன், இவருடைய மனைவி சாந்தி. கண்ணப்பன் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு மனிதன். தினமும் காலையில எந்திரிச்சு அவருடைய வயக்காட்டுக்கு போய் வேலைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள், என்னங்க வயக்காட்டுக்கு போயிட்டு வரப்ப கடை தெருவுக்கு போய் கொஞ்சம் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி சாந்தி, நான் வர்றப்ப கடை தெருவுக்கு போய் குழம்புக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நாள் முழுக்க கண்ணப்பா வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா பக்கத்து நிலத்துல எந்த ஒரு விவசாயம் பண்ணாம காலியா இருக்கும். அதுதான் கந்தனுடைய இடம். ஆனா கந்தன் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டிலேயே சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தார். ஒரு நாள், என்னங்க, சாப்பாடு அரிசி தீர்ந்து விட்டது, உங்க அண்ணன் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. என்ன, அரிசி தீர்ந்துருச்சா? போன வாரம் தானே போயா அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வந்த. திருப்பி கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? ஆமா, ஒரு நாளைக்கு 4 நேரத்துக்கு சாப்பிடுறீங்க, அப்ப தீராத. அதெல்லாம் உங்க அண்ணே ஒன்னும் சொல்ல மாட்டாரு. போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. சரி, போறேன். அண்ணன் கிட்ட போய் அரிசி வாங்கிட்டு வரேன். இப்படி கந்தன் கண்ணப்பன் கிட்ட அரிசி வாங்குவதற்கு அவருடைய வீட்டுக்கு போறார். என்னடா கந்தா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்லன்னே, கொஞ்சம் அரிசி இருந்தா வாங்கிட்டு போலாம்னு வந்த. அரிசியா? அதான் போன வாரம்தான் 2 மூட்டை அரிசியை வாங்கிட்டு போனியேடா, அதுக்குள்ளே அரிசின்னு வந்து நிக்கிற. அந்த 2 மூட்டை அரிசியும் காலி ஆயிடுச்சு. ஏண்டா இப்படி வேலைக்கே போகாம சாப்பிட்டு சோம்பேறித்தனமா சுத்திட்டு இருக்கியேடா? சரி, உன் வீட்டு கூரை மேல அவ்வளவு ஓட்டைகள் இருக்கே, அதனால இப்படி எதுவுமே பண்ணாம சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கியே. மழைக்காலம் வேற வரப்போகுது. இப்படியே இருந்தா தண்ணி எல்லா வீட்டுக்குள்ள வந்துராதா? அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து அரிசி கேட்கறதுக்கு உன்னுடைய நிலத்துல அறுவடை பண்ணேன்னா உனக்கு நிறைய மூட்டை அரிசி கிடைக்குமே. சரி, இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்கண்ணே. அடுத்த தடவை நானே நிலத்தில் போய் வேலை பார்த்து அறுவடை பண்ணிக்கிறேன். இப்படி அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு அந்த. இந்தா காந்தினி அரிசி. இனிமேல் எங்க அண்ணன் கிட்ட போய் அரிசி வாங்கிட்டு வர சொல்லாத. ஏன் உங்க அண்ணன் வஞ்சாரா? அது மட்டும் இல்லாம நம்ம நிலத்துல போய் உழுது நெல் விளைய வைத்து அரிசியா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியே பல வாரங்கள் கிடைக்குது. மழைக்காலமும் வருது. ஐயோ, என்ன இது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. மழைக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம கூரைய சரி பண்ணி இருக்கோணும் பண்ணாம விட்டுட்டோம், நம்மளோட சோம்பேறித்தனத்தினால. இன்னைக்கு இரவு முழுவதும் மழை தண்ணில தான் இருக்கணும் போல. அந்த கொட்டுகிற மழையிலையும் கந்தனும் காந்தினியும் கண்ணப்பனுடைய வீட்டுக்கு வேகமா ஓடி போறாங்க. என்னடா கந்தா, என்ன ஆச்சு? 2 பேரும் இந்த மழையில இவ்வளவு வேகமா வர்றீங்க? அண்ணே, மழை பெய்யறனால எங்க வீட்டுக்குள்ளேயும் மழை தண்ணி வந்துடுச்சு, அதனாலதான் இங்க வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் இங்க தங்கிக்கிறோமண்ணா, தயவு செஞ்சு எங்களுக்கு இடம் கொடுங்க. நான் தான் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னேனே, கூரை எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோ. ஆனா நீ கேட்கவே இல்லையே. உன்னுடைய சோம்பேறித்தனத்தினால்தான் இப்ப மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஏமா காந்தினி, நீயாச்சும் அவன்கிட்ட சொல்ல மாட்டியா? வீட்டில இருக்கிற மனைவிதான் கணவன் கிட்ட நீங்க வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீயும் அவன் கூட சேர்ந்து சோம்பேறித்தனமா இருக்கியே. நீ மட்டும் சரியா இருந்தேனா இப்ப உங்களோட நிலத்துல விவசாயம் பண்ணி கூரையும் பின்னி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம்ல. இப்ப பாரு, நடு இரவுல வீடு ஒழுகுதுன்னு இங்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நாளும் திருந்தி உழைக்க கத்துக்கோங்க. சோம்பேறித்தனமான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பான வாழ கத்துக்கோங்க. சரி, வாங்க சாப்பிட்டு தூங்கலாம்.
அடுத்த நாளிலிருந்து கந்தனும் கண்ணப்பனோட சேர்ந்து வயக்காட்ட உழுதுகிட்டு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா உழைச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.